வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ரீகாப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து வீக்லி சார்ட்லேருந்து தான் நம்ம வந்து நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து வந்துருந்துச்சு. அதாவது நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 629 அப்படின்ற நம்பர் தான் வந்து நேற்று கொடுத்த கெஸ்ஸிங். அதாவது எந்த பேட்டர்னில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் அதாவது ஒரு பேட்டர்ன் வந்து பிசியில் வந்து கரெக்டாக ஃபாலோ அப் ஆயிருந்தது. அதாவது பிசி 30, 28, ஒரு 27. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு 29 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்னு சொல்லி 629 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன் கெஸ்ஸிங்கில். சரிங்களா? சரி, ஆனால் அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ஒரு 40 அப்படின்றது வந்து ஒரு 42, ஒரு 44, 40 அப்படின்றது ஒரு ஏபியில் வந்து அடிச்சு இந்த 3 வாரமாக இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 83 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. அதை எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல. ஒரு 83, அந்த 83 தான் வந்து கரெக்டாக வந்து இன்னைக்கு ஏசி 83, பிசி 83 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான ரிசல்ட்டை வந்து அவன் முடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஏசி 83, ஏபி 83, ஏசி 83, பிசி 83 அப்படின்ற பேட்டர்னை வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இதை வச்சு தான் அவன் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து கொடுக்க போகிறோம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படி வந்து ஏசி 83, பிசி 83 வந்திருக்கோ அதே மாதிரி போன மாதம் ஏப்ரல் 1 வந்து 443 அப்படின்னு நம்பர் வந்து ஏசி 83, பிசி 83, சாரி ஏசி 43, பிசி 43 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 43க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அவன் வந்து 2 நம்பருமே திருப்பி அதாவது 98 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80 அப்படின்றது வந்து கேமில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு அதுக்கு முந்தின வாரம் 31 மார்ச் 31 08 அதாவது 08 வந்து திருப்பி வந்து 80 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து அடுத்த நாள் வந்து அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 80 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து முடிச்சிருப்பான். ஸோ அடுத்த நாள் இந்த 80 வந்து கரெக்டாக வந்து பிசி 80, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 80 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து அந்த கேமை வந்து முடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த 883 ஏசி 83, பிசி 83 இருக்குங்களா? ஸோ இந்த ஏசி 83க்கு அப்படின்றது பார்க்கும்போது இந்த 83 வந்து நாளைக்கு திருப்பி அதாவது 43 வந்து எப்படி திருப்பி 98 கொடுத்தானோ அதே மாதிரி இந்த 83 வந்து திருப்பி நாளைக்கு வந்து 38 அப்படிங்கிற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த 38 அப்படிங்கிற நம்பர் வந்து கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இந்த பேட்டர்னில் வேறு எந்த ஒரு நம்பருமே இல்லை. ஏன்னா அவன் ஏசி பிசி வந்து ஒரே பேட்டர்னே ஃபாலோ பண்ணால் அதுக்கு அடுத்து கீழே வந்து என்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அதுக்கு அடுத்த நாள் பேட்டர்னும் வந்து ஃபாலோ பண்ணுறான். ஸோ அதே நாள் தான் வந்து நாளைக்கு இந்த 83க்கு வந்து ஒரு 38 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் வரும். சரிங்களா? அந்த 38 வருது அப்படின்னா பிசி வந்து என்னவா இருக்கும், ஏபி வந்து 38, பிசி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு சேம் நம்பர் வந்து ஒரு 428, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 438 அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தடுத்த நாள் வந்து அடிச்சிருப்பான். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி வந்து இந்த 38 வந்து திருப்பி 883 அப்படின்னு சொல்லி அடிச்சானோ அதே மாதிரி இந்த 28க்கு பிசியில் வந்து ஒரு 82 அப்படின்னு சொல்லி வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நாளைக்கு கொடுக்குற வந்து சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 382, அதாவது பிசியில் வந்து 82 அப்படின்னு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 82 பிசியில் ஏசியில் வந்து ஒரு 32, அதாவது ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 382 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அந்த 82, 83ன்றது வந்து ஒரு நாள் விட்டு அவன் வந்து கேமில் வந்து அடிச்சுட்டே இருக்கான். அதாவது இங்கே பாருங்கள் இந்த 82 அப்படின்றது 682, அதுக்கப்புறம் 2 மாதம் விட்டு ஒரு 83, 383 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த 382 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கு கேமில் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த நம்பரை வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் என்னோட பெட்டாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.